வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஃப்ரெண்ட்ஸாக வீட்டுக்கு வரேன்னு சொல்லியிருந்தாங்க. வீட்டில் நாங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட போகிறோம். பிரியாணியும் சிக்கனும் செஞ்சு சாப்பிட போகிறோம். வாங்க அதை வீடியோவில் பார்ப்போம். ஃபஸ்ட் நம்ம பிரியாணி செய்ய போகிறதில்ல, பிரியாணி வணக்க போகணும். ஏன்னா நேற்று நாங்கள் 1.5 கிலோ பிரியாணி வாங்கினோம். ஸ்டார் பிரியாணிலேருந்து அதில் 1/2 கிலோ அப்படியே மிச்சமாக இருக்குது. ஸோ அதனால் நாங்கள் அதை பிரியாணி செஞ்சு சாப்பிடாமல் வணக்கிட்டு சிக்கன் வாங்கி சிக்கனை சமைச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மணி 1:30 ஆயிடுச்சு. அவங்க 1 மணிக்கே வரேன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. இன்னும் சரி, நான் அதுக்கு சிக்கன் செய்கிறதுக்கு தேவையான வெங்காயம் தக்காளிலாம் வெட்டி வச்சுருப்போம். அதுக்குள்ளே அவனுக்கு வந்துடுவானுங்க. நம்ம சிக்கன் செஞ்சு சாப்பிட போகிறோம். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் டாஸ் பண்ணி பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இனிமேல் நிறையா வீடியோஸ் வரும், ரெகுலராக வரும். இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, ரெகுலராக வரும். வாங்க போய் வெங்காயம் தக்காளி வெட்டலாம். இந்த பிரியாணி தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணி நம்ம ஃபஸ்ட்டு வணக்கிடுவோம். அதுக்கப்புறம் ஆஹா, அற்புதமான பிரியாணி ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிரியாணியை வணக்கிறதுக்கு இந்த சட்டி பத்துன்னு நினைக்கிறேன். பார்ப்போம், இந்த சட்டி பத்துச்சுன்னா. இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து பணக்கார எதில் இது தெரியுதுன்னு தெரியலையே. இது வந்து ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் நீங்கள். அமேசானில் வாங்கினேன் நான் இதை. இதுக்கு தான் இப்படி மாசா பத்துச்சா. சட்டி சூடாகட்டும் ஃப்ரெண்ட்ஸ். பிரியாணி அப்படியே உள்ளே கொட்டுவோமா? ஐயோ, சட்டி பத்தாது போலயே. இந்த சட்டியை தூக்கி அப்படியே அந்த சட்டி காஞ்சி வச்சு இப்போ சட்டியை தூக்கி இறக்க போட போகிறோம். அதான் சுடுது. இது அடி பிடிக்காமல் வேறு பார்த்துக்கணும். அடி பிடிச்சா சட்டியை கழுவுறதுக்குள்ள செத்து போயிடணும். இப்படி ஒரு பாத்திரத்தில் நீங்கள் தண்ணியை நிறச்சி இப்படி மேலே வச்சுட்டிங்கன்னா சூடு வெளியே போகாது. நல்லா பிரியாணி சூடாயிரும். அதுக்குள்ளே நம்ம சிக்கனுக்கு தேவையான வெங்காயம் தக்காளியை நறுக்குவோம். முதல்ல நம்ம தக்காளி வெங்காயத்தை வைப்போம். எத்தனை தக்காளி? 1 2 3 போகும். 4 தக்காளி. எண்ணெயெல்லாம் அடி வாங்கியிருக்கு. 4 தக்காளி. இன்றைக்கி நம்ம சின்ன வெங்காயத்தில் சிக்கன் செய்வோம். சிக்கன் தொக்குன்னு ஒன்று பார்த்தேன், அது நல்லா இருந்துச்சு. அதில் செய்வோம். நம்ம பெரிய வெங்காயம் இதில் செய்யாமல் சின்ன வெங்காயத்தில் செஞ்சால் கொஞ்சம் காரமாக டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்ம சின்ன வெங்காயத்தில் செய்ய போகிறோம். வெயிலாக அடிக்குது, கருமம் கொளுத்தி அடிக்குது. 24 மணி நேரம் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு உயிர் வாழலாம் போல். டெய்லியும் தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறது ரொம்ப முக்கியம். ஐயோ, தண்ணி குடிங்க. கேமரா ஆங்கிள் மாதிரி இருக்கும். வெறியாகுது. தண்ணி குடிக்காமல் நாக்கெல்லாம் வறண்டு போய். நான் வர ஏன் யூடியூப்பில் வீடியோ போடுறதில்லன்னு எனக்கும் தெரியறதில்ல. எடிட்லாம் பண்ணி வச்சுருப்பேன். அந்த எடிட்டை பார்த்துட்டு நல்லா இல்லைன்னு நானே அப்படியே விட்டுட்டு வீடியோ போடுறதை நிறுத்திடுறேன் கைஸ். புதுசாக சீரீஸ் ஆரம்பிக்கணும்னு யோசிப்பேன். பட்ஜெட் பத்மநாபன் ஏதோ சீரீஸ்லாம் ஆரம்பித்தேன். அதுக்கு 4 வீடியோ எடுத்தும் வச்சேன். ஆனால் என்ன, என் மண்டை சைக்கோ 10 மண்டைக்கு என்னாச்சுன்னு தெரியல. போடுறக்கு சோம்பேறித்தனம். யாரோ வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், யாரோ வந்திருக்காங்க. வரீங்களா? விலாக் ஆமாம், எடுத்துட்டேன். எடுத்து முடிக்கலை. இப்போ தான் சும்மா அப்படியே வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு இருக்கிறத காமிச்சிட்டு இருந்தேன். தனியாக பேசிட்டு வெங்காயம் தக்காளி வெட்டிட்டு இருந்தேன். என்ன செய்ய போற? பிரியாணி. அந்த அதுக்கு தான் வெங்காயம் சிக்கன் செஞ்சுப்போம். சிக்கன் வாங்கணும். இன்னும் அனீஸ் வரணும்.
அனிஸ்ல வந்திருப்பான்னு நினைச்சேன். நானும் அவனு தெரியல என்ன பண்றானே தெரியல. நானாவது கடையில இருந்தேன், கஷ்டம் வந்தாங்க, லேட் ஆயிடுச்சு. அப்படி வந்துட்டமேடா. இவன் எங்க கற்பகத்துல இருந்து வந்துட்டான். தனியா பேசிட்டு இருந்தியா? தனியா நான் வாட்டுக்கு நவா காலேஜ் சைனீஸ் மட்டும் கூட 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா திம்போம். 1 கிலோவா? 1 கிலோ இருக்கு, 1/2 கிலோ போன்லெஸ் வாங்கிக்கலாம். போன்லெஸ் போனோடய 200 ரூபா. இன்னைக்கு 1 கிலோ 240 ரூபாடா. 200 ரூபா போன்லெஸ். நான் காலையில சாப்பிடல, நான் நல்லா திம்பேன். நல்லா திம்பனாலும் 200 ரூபாய்க்கு பிரியாணி இருக்குல்லடா, நிறைய இருக்கு. 3/4 கிலோ 3/4 கிலோ 300 ரூபா. பிரியாணி நிறைய இருக்குடா. இந்த தாமோ எப்படி ரசிச்சான் தெரியுமா? சரி நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போனேன். ஒரு மாதிரி பிரியாணி சப்புன்னு கேவியா கேபி நம்ம ஹோப்ஸுக்கு பின்னாடி நல்லா இருக்கும். ஒரு டைம் நாங்க பிரியாணி புரோட்டா திங்க போனோம் ஸ்கூல் டைம்ல. நானு சுனில் அவனுக்கெல்லாம் சேர்ந்து எதுக்கப்புறம் புரோட்டா அங்க நல்லா இருக்கும். ஆனா 20 ரூபா அந்த டைம்ல. 20 ரூபாங்கிறது அந்த டைம் 20 ரூபா பெருசா. 20 ரூபாய்க்கு அழுதுட்டு இருந்தோம். ஆளுக்கு ஒவ்வொரு புரோட்டா வாங்கிட்டு குழம்பு அவன் எப்படி வீடியோ போடுவேன். இது மட்டும் கட் பண்ணி போடுவேன், அப்படியே போடுவேன். பண்ண போனேன் vlog எடுத்தா vlog எடுத்தேன். நீங்க பண்ணனும்ல பண்ணிட்டியா? பண்ணிட்டீல? பொய் சொல்றான். என்னது தண்ணி குடுத்தலாம் வந்துட்ட. என்னடா குடுத்தோ? இப்பதான்டா குடிச்ச. ஆமா தமிழ் எக்ஸாம். அக்கவுண்ட்ஸ்னா தமிழ். என்ன தலா பண்ற? வீட்ல இருக்கியா? ஏன்டா இவன் தீபக் கூப்பிட்டான்ல இன்னைக்கு பிரியாணி செஞ்சு சாப்பிடணும். என்ன சொன்னானே இல்லையா தீபக் கொண்டா? அப்ப நீ இவ்வளவு நேரம் பண்ற? பொய். ஏன்டே 12 மணிக்கு வாடா, நான் 2 மணிக்கு வரேன்னு ஒரு மாதிரி முழிச்சான். நான் டைம் சொல்லல, அதான் சிறியரியை கூப்பிட்டு வர சொல்லுங்கன்னு இல்ல. அப்பவே வந்திருக்க வேண்டியதானே. இப்படி வந்து தின்றா உள்ள கரும முடிச்சோம். சரி சீக்கிரம் தலை வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வரீங்களா? இல்ல நீங்க வாங்க போய் வாங்கிக்கலாம். டைம் தெரியலன்னா அப்படியே கூப்பிட்டு கேட்காம அப்படியே உட்காந்துருவானா? அப்போ கருமண்டா டேய் கைய விடாதடா, கிளம்பி முடிச்சவனே. டிச்சிருந்தாடா கையை எப்படின்னா கைய விடாத. அப்படி விட மொத்தமா எல்லாரும் சாப்பிடுறது போடுவியா? டப்பர் வேற டப்பா. அது நாங்களும் வச்சிருக்கோம். வாங்கினேன், நெட்ல இருந்தா வாங்கினேன். எவ்வளோக்கு வாங்கினா? 100 ரூபா. 100 ரூபா தானா? எங்க அக்கா 210 ரூபாய்க்கு வாங்கிட்டு வந்தாரா இங்க? எதுரா இந்த போர்டு? நீ சரியா? இல்ல சிக்கன்னா புரியல. குழம்பு இல்ல, தொக்கு. வீடியோ பெப்பர் சிக்கன் மாதிரி. பெப்பர் சிக்கன்ல இல்ல, தொக்குன்னு ஒன்று பார்த்தேன். இவன் செய்யட்டும், இவன் என்னமோ செய்யட்டும். நம்ம சாப்பிட்டு போவோம். எனக்கு அந்த போர் மட்டும் கீழே வச்சுட்டு நம்ம அடுப்பேன். அந்த அன்னைக்கு மாதிரி இருந்துச்சு அந்த சலூன் படம் பார்த்தோம்ல, அது அங்கே உள்ள இருக்கு. எங்க ஐயா அது எங்க அம்மா எங்க வச்சாங்க தெரியல. எது உப்புமாவா? நீ சாப்பிடு. தின்னு வேணா எடுத்துன்னு. நாளையில இருந்து சாப்பிடலையா? எது எடுத்தீங்கன்னு தெரியல. பாதாம் அது அந்த மக்கானா தாமரை விதை. தாமரை விதை இல்ல, தாமரை விதைடா. தாமரை விதை இல்ல. எதுக்கு திங்கிறது? அது வெறும் திங்கலாம், எண்ணெயில போட்டு பொரிச்சும் திங்கலாம். தின்னு பாப்கார்ன் மாதிரிதான் இருக்கும். ஒரு மாதிரி டேஸ்டே இல்லாம நமக்குன்னு இருக்கும். பாப்கார்ன் மாதிரி இருக்கும். எண்ணெயில போட்டு அது ஏதாவது மசாலா போட்டு தின்னா நல்லா இருக்கும். இந்த அப்பா வாங்கி வச்சிருக்கான் பாரு. எதுக்குன்னு இப்ப கேட்டுதான் இது மாதிரி விதவிதமா ஏதாவது எடுத்துக்கலாம். நாளைக்கு சென்னாண்டாராமாங்க வீட்டுக்கு வந்துட்டு சும்மா உட்காந்துருப்பான். செஞ்சாலே நல்லா இருந்துச்சா? நீங்க நல்லா இருந்துச்சு. எனக்கு செஞ்சு விடுறா. பால் வேணும், பால் வாங்கிட்டு வரியா? ஆனா பால் 3 மணி நேரம் ஆகும். கடுப்பு. 3 மணி நேரம் ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கணும், அப்பதான் சீக்கிரதாண்டாமா. நீ இத்தனை அலும்பு பண்ற. ஐஸ் கட்டி எடுத்து போட்டு குடிப்போம்டா. இங்க வரு. அன்னைக்கு நான் ஜோஸ் சாப்பிட்டேன். நாளைக்கு ஸ்லீப் வர்றா. அவங்க அப்பா இப்பதானே ஓகே. எரிச்சலா வருதுங்க. வெளியே போவோம். அணி செஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே திருப்பி ஸ்டார்ட் பண்ணுவோம். என்ன சொல்ற? ஆமா, இது வெங்காயத்தை எடுத்து. வெங்காயம் தானே இருக்கிற அங்க. இதை எடுத்துட்டு வா, இதை எடுத்துட்டு வா. அங்க நிக்கா அந்த நறுக்கு வா.
அனிஸ் வரும்போதே அப்படியே சிக்கன் வாங்கிட்டு சொல்லலாம்ல. கொஞ்சம் பார்த்து நீ கொஞ்சம் டேய் இங்க பாரு